ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு சந்திர கிரகணம் வரக்கூடிய அந்த நாள் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த கிரகணமானது நிகழவிருக்கு. காலை 9:27க்கு தொடங்கி மாலை 3:03க்கு இந்த கிரகணமானது முடிவடையுது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்திங்கன்னா 12:28க்கு இருக்கும். அப்போ தான் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா பீக் ஸ்டேஜில் இருக்கும். இந்த கிரகணம் அப்போது கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்களெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் மெயினாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா பகல் பொழுதில் சூரிய கதிர்கள் ரொம்பவே வீரியமிக்க தான் இருக்கும். ஸோ அதில் தேவையில்லாமல் நம்ம போய் எக்ஸ்போஸ் ஆகாமல் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கிறது நல்லது. அதுக்காக வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட் பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு கூட நான் போக மாட்டேன்னு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட் பாத்ரூம்லாம் கட்டி வச்சுருந்தாலும் உங்களுக்கு யூரின் மோஷன் போய் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனே போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும். நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போய்க்கலாம் பயந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தொற்று நமக்கு யூரினை ஹோல்டு பண்ணுறதுனாலையும் தண்ணி போதுமான அளவு குடிக்காததுனாலையும் வரும். இந்த தொற்று பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையை பாதிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீட்டுக்கு வெளிப்புறத்தில் டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் டாக்டர்கிட்ட இருக்குது, ஸ்கேன் பார்க்கணும், டியூ டேட் அன்றைக்கி தான், அல்லது பெயின் சடனாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். மற்றபடி நீங்கள் தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, நான் கிரகணம் அன்றைக்கி குளிக்கணுமா, கிரகணம் முடிஞ்சதும் வீட்டை சுத்தம் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. கிரகணம் முடிஞ்சதும் வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டைம் எப்போது நீங்கள் ரொட்டீனில் குளிப்பீங்களோ அந்த டைமில் நீங்கள் குளிச்சிக்கலாம். மற்றபடி நீங்கள் கிரகணம் அன்னைக்கு வெளியே போக வேண்டிய முக்கியமான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு, வெளியே போயிட்டேன், ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டேன் அப்படின்னா மட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிடுங்க. மற்றபடி கிரகணத்தை முடிஞ்சதுக்கப்புறமே வீட்டை போட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் வேலை இழுத்து விட்டுக்க வேண்டாம். அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. வீட்டை சுத்தம் பண்ணணும் அல்லது கிரகணம் முடிஞ்சோன்னே கட்டாயமாக குளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வெளியே போயிட்டீங்க, ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சிருங்க. கிரகணம் அப்போது நிறைய பேர் பயந்துட்டு சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமலாம் இருப்பீங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நடக்கும். ஸோ அந்த டைம் ஃபுல்லாகவே நம்மளால் சாப்பிடாமலோ தண்ணி குடிக்காமலோ இருக்க முடியாது. டாக்டர்ஸ் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம கரெக்டாக எடுக்கணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ எடுத்துக்கலாம். தண்ணீர் போதுமான அளவு குடிங்க, நல்லா நீரோட்டமாக இருக்கணும். ஸோ நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ பசிக்குது அப்படின்னா லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியான ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, ரொம்ப டீப் ஃப்ரைடான ஃபுட்டு, நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் அந்த டைமில் எடுக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு ஜீரண சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் லைட்டான ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஷார்ப்பான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த டைம் பார்த்திங்கன்னா சமைக்கக்கூடிய நேரம் இல்லையா, அதனால் நீங்கள் கத்தியோ கத்திரிக்கோளோ அறுவல் மனையோ இதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஈவன் நமக்கு தேங்காய் திருக்கிறதுனா கூட அது ஆயுதம் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக தான் இருக்கும். தேங்காய்லாம் இல்லாமல் நம்மளால் சமைக்கவும் முடியாது இல்லையா. அதனால் நமக்கு கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஷார்ப்பான பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். எதனால் இதை மாதிரி சொல்கிறாங்க, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பொதுவாகவே கிரகண நேரத்தில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லது டிவியில் நீங்கள் நியூஸில் மெயினாக பார்க்குற விஷயம் என்னென்னா, முன்னாடி காலத்துலலாம் கிரகண நேரத்தில் அந்த உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்குமே அந்த உலக்கை செங்குத்தாக குத்திட்டு நிற்கும். கிரகணம் முடிஞ்சதுமே டக்குன்னு கீழே விழுந்துடும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியோ அல்லது பார்த்தோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, கிரகண நேரத்தில் நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தி பயங்கர டிஃப்ரென்ஸில் இருக்கும். புவியீர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம கை காலில் தவறுதலாக கட் பண்ணிப்போம். ஏதாச்சும் ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா கட் பண்ணிக்குவோம். அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன்னால தான் ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் ஹேண்டில் பண்ணாமல் நம்மளால் சமைக்க முடியாது. கத்திரிக்கோளெல்லாம் இல்லாமல் சமைக்க முடியாது. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தூங்கலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, லேப்டாப் யூஸ் பண்ணலாமா, டிவி பார்க்கலாமா இதெல்லாம் கேட்பீங்க. நீங்கள் தூங்குறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். அந்த டைமில் நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், பயம், அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை சுற்றி அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா
நம்ம தாராளமாக தூங்கலாம். தூக்கம் வராத பட்சத்தில் பிடிச்ச புத்தகம் படிக்கலாம் அல்லது பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுக்க முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கிரகணம் நடக்குதே, நமக்கு ஏதாவது ஆகுமா, நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் உங்களுக்கு பயம் வரும். இதனால தான் வந்து இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மைண்டை வந்து காமாக வச்சுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தூக்கம் வராத பட்சத்தில் இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெக்னென்சியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து வயிற்று வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரெக்னென்சி பில்லியை. இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைக்கு தான் அது பாதிப்பு. முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். தலைக்கு பக்கத்தில் வச்சு படுக்கிறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. மெயினாக சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணாதீங்க. லேப்டாப்பும் அதே மாதிரி தான். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மடியில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேருந்து பயங்கரமான ஹீட் வந்து எமிட் ஆகும். இது கண்டிப்பாக வந்து குழந்தையை பாதிக்கும், நமக்கும் நல்லது கிடையாது. அந்த ஹீட் பார்த்திங்கன்னா நம்மளை பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். நார்மல் டேஸில் கூட நம்ம வந்து ஓகேன்னு வச்சுக்கோங்க. பட் ப்ரெக்னென்சியில் ஆல்ரெடி நம்ம டயர்டாக இருப்போம். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டயர்டாகிடுவோம். அதனால் லேப்டாப் மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கான குஷன் அல்லது டேபிள் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். எதையுமே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. டிவி, இண்டக்ஷன் ஸ்டவ், மிக்ஸி இதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் போகும்போது கால் வழுக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். இதெல்லாம் நார்மல் டேஸில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சில முக்கியமான ரூல்ஸ் தான். இதை வந்து கிரகண நேரத்துலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முக்கியமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். கிரகண நேரத்துலேயும் சரி, நார்மலாக நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போதும் சரி, சின்ன சின்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அலட்சியம் காட்டக்கூடாது. இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, நான் வந்து ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர், அதாவது கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பீரியட் வந்து மிஸ் ஆகிருக்கு, நார்மல் சைக்கிளில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு நார்மல் பீரியட் ரெகுலர் பீரியடாக இருக்குது, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகி கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் அல்லது 1 வீக்கில் தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்போம், நமக்கு வந்து அந்த கிட்டில் காட்டியிருக்காது, அவ்வளவுதான் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களுமே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரகணம் அப்படின்னு சொன்னதுமே அதை நம்ம பார்த்து நினச்சி பயப்பட வேண்டாம். கிரகணத்தினால தான் இந்த ஒரு இஷ்யூஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே சயின்டிஃபிக்காக கிடையாது. பட் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களாம் வந்து நம்ம காலங்காலமாக இந்த மாதிரி தான் நீ கிரகண நேரத்தில் இருக்கணும், இந்த விஷயங்களை பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த குட்டி குட்டி டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.